உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் விமான நிலையத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் அரசு வெளியிட்டுள்ள தகவல். திருமண நிகழ்வில் நாமலுக்கு பயத்தை காட்டிய சம்பவம், தம்பியுடன் ஓடிச் சென்ற தருணம். ராஜபக்சர்களின் பாணியில் தற்போது முன்னெடுக்கப்படும் சதி, அம்பலமாகும் ரகசியங்கள். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட உள்ள இராணுவத்தினர், ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. கிளிநொச்சியில் விளையாட்டுத்துறை அமைச்சர் வழங்கியுள்ள வாக்குறுதி. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் அண்மை காலமாக லாபமடைந்துள்ளதாக சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் 85 மில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் லாபம் அடைந்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் அவர் சுட்டிக்காட்டினார். நிபுணத்துவ திட்டமிடலுக்கு அமைய யாழ்ப்பாணம் விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்படுமே தவிர அரசியல்வாதிகளின் நோக்கங்களுக்காக அல்ல என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு கூறினார். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலைய அபிவிருத்திக்காக 2025ஆம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதியில் 2025/9/21 வரையான காலப்பகுதியில் 150 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கான காணிகள் பெற்றுக்கொள்ளப்பட்டு அபிவிருத்தி பணிகள் பாதுகாப்பு அமைச்சினால் மேற்கொள்ளப்படுகிறது. ஆகவே இந்த விடயம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சிடம் கேள்விகளை கேட்பது பொருத்தமானதாக அமையும் என்று அமைச்சர் பிமல் ரட்நாயக்க மேலும் தெரிவித்தார். பிலியந்தல பல்கொட பிரதேசத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்வில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ எதிர்பாராத அனுபவத்தை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளார். நாமல் தனியாக நிகழ்விற்கு வருகை தராமல் தனது சகோதரன் ஜோசித ராஜபக்ஷவையும் அழைத்து வந்துள்ளார். இதன்போது நீதிபதி ஒருவர் அமர்ந்திருந்த மேசையொன்றில் நாமல் மற்றும் ஜோசிதவுக்கு கதிரைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எனினும் நாமல் உடனடியாக அங்கு அமர மறுத்துவிட்டார். நீதிபதியுடன் அமர்வது பொருத்தமானது அல்ல என்றும் நாமல் விளக்கினார். எனவே நாமல் மற்றும் ஜோசித வேறு இடத்திற்கு சென்று அமர்ந்தனர். திருமணத்திற்கு வந்தவர்களில் அனைவரும் தங்கள் இருக்கைகளில் இருந்து எழுந்து சென்று ஒருவருக்கொருவர் உரையாடலில் ஈடுபட்டிருந்தனர். ஆனால் நாமல் எழுந்து சென்று யாருடன் பேசவில்லை. எனினும் அனைவரும் நாமலின் அருகில் சென்று நாமலுடன் பேசிக் கொண்டிருந்தனர். நீதிபதி அமர்ந்திருந்த மேசையில் அமர்வதற்கு பதிலாக நாமல் வேறொரு மேசைக்கு சென்று அமர்ந்திருப்பதை பலர் கவனித்தனர். அவர்களில் பலர் நாமல் மிகவும் சரியான முடிவை எடுத்ததாக கூறினர். வழக்குகள் உள்ளவர்கள் நீதிபதிகளுடன் ஒன்றாக அமர்வது நல்லது அல்ல என்று நாமல் அவர்களிடம் லேசான புன்னகையுடன் கூறியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது வருடாந்த மாநாட்டில் ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து அவதூறு பிரசாரம் மற்றும் அவமதிப்பு பிரசாரங்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நீதித்துறை சேவை ஆணைக்குழு மற்றும் நாடாளுமன்றத்தில் லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஆகியோருக்கு எதிரான திட்டமிட்ட அவதூறு பிரசாரம் நாமல் ராஜபக்ஷவின் முழு ஒப்புதலுடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சாகர காரியவசம் மற்றும் பொதுஜன பெரமுன கட்சியை சேர்ந்த 3 வழக்கறிஞர்களால் ஆரம்பத்தில் திட்டமிடப்பட்ட அவதூறு பிரசாரம் பரப்பும் குழு தற்போது சஜித் பிரேமதாசவின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. மத்திய வங்கி பிணைமுறி மோசடியை விசாரித்த கணக்காய்வாளர் நாயகம் காமினி விஜயசிங்க மீது தாக்குதல்களை நடத்தியவர்களில் பலர் தற்போது சஜித் பிரேமதாசவுடன் இணைந்துள்ளனர். தற்போது நாடாளுமன்ற சலுகைகள் என்ற பெயரில் தணிக்கையாளர் நாயகம் மீதான தாக்குதலைப் போலவே நீதித்துறை மற்றும் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் மீதும் ஒழுங்கமைக்கப்பட்ட தாக்குதலை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் பிரதமர் நீதியரசர் ராணி பண்டாரநாயக்கவை பதவி நீக்கம் செய்ய ராஜபக்ஷ தரப்பு திட்டமிட்டிருந்த சதி திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்று ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக முன்னாள் இராணுவ அதிகாரிகள் சிலர் கைது செய்யப்படுவார்கள் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கான விஜயத்தின் போது அங்கு வாழும் இலங்கை மக்கள் மத்தியில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணையில் ஏற்பட்ட தாமதம் குறித்து இலங்கையர் ஒருவர் ஜனாதிபதியிடம் குற்றம் சாட்டி கேள்வி எழுப்பினார். 2019ஆம் ஆண்டு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது குற்றப்புலனாய்வுத் துறையில் 500 பதவிகள் மாற்றப்பட்டன. விசாரணைக்கு பொறுப்பான முன்னாள் அதிகாரிகள் மாற்றப்பட்டனர். விசாரணைக்கு பொறுப்பான அதிகாரிகள் சிலர் கைது செய்யப்பட்டனர். தடைகள் இருந்தபோதிலும் விசாரணை செயல்முறை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். அதற்கமைய சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற குற்றச்சாட்டில் பலர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். எதிர்வரும் நாட்களில் பல இராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்பட உள்ளனர்.
குறிப்பிட்ட காலக்கெடுவை குறிப்பிட முடியாவிட்டாலும் விசாரணைகள் சரியான திசையில் நகர்கின்றன என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்டத்தின் விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கான கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கலந்துரையாடல் கிளிநொச்சி திறன் அபிவிருத்தி மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரகம, கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர், தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மரங்கன் மோகன், விளையாட்டுக் கழகங்களின் தலைவர்கள் மற்றும் பயிற்றுவிப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள விளையாட்டுக் கழகங்களில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாகவும் தமது குறைபாடுகளை இன்றைய தினம் கலந்து கொண்ட விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் நேரடியாக கலந்துரையாடினர். கலந்துரையாடலின் போது விளையாட்டுக் கழகங்களின் தலைவர்கள், செயலாளர், விளையாட்டுத்துறை பயிற்றுவிப்பாளர்கள் தாம் விளையாட்டுத்துறையில் எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பாக அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் கிளிநொச்சி மாவட்ட பொது விளையாட்டு மைதான கட்டட தொகுதியில் ஏற்பட்டுள்ள சேத விவரங்கள் தொடர்பாக விரிவான அறிக்கையொன்றை விரிவாக தரும்பொழுது தம்மால் நிதியை பெற்றுத் தர முடியும் என்றும் அவர் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் விமான நிலையத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம், அரசு வெளியிட்டுள்ள தகவல். திருமண நிகழ்வில் நாமலுக்கு பயத்தை காட்டிய சம்பவம், தம்பியுடன் ஓடிச் சென்ற தருணம். ராஜபக்சர்களின் பாணியில் தற்போது முன்னெடுக்கப்படும் சதி, அம்பலமாகும் ரகசியங்கள். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட உள்ள இராணுவத்தினர், ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. கிளிநொச்சியில் விளையாட்டுத்துறை அமைச்சர் வழங்கியுள்ள வாக்குறுதி. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.